இந்த கேஜிஎஃப் படம் இருக்குல்ல, அந்த கேஜிஎஃப் படத்துல அந்த குழந்தை ஹீரோ அவங்க பிறக்கைக்குள்ளதான் அந்த தங்க சுரங்கம் இருக்குல்ல, அதுவும் வந்து திறக்கும். அந்த குழந்தையும் வந்து இந்த உலகத்துக்கு வரும். அப்போ ஒரு பிஜிஎம் வந்து போடுவாங்க. அது நமக்கு பார்க்கக்குள்ள வந்து அப்படி ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். நிஜத்துல அப்படி ஒரு காட்சி வந்து கடவுளே வந்து கிரியேட் பண்ணது. அப்படின்னா ரஜினி அப்படின்னு ஒருத்தர் 1975 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இதே நாள் இதே மாதம் 49 வருடங்களுக்கு முதல் ஒரு கேட்டு, அந்த கேட்டை திறந்துட்டு அப்படியே நடந்து வருவார் ஸ்டைலா. இது வரைக்கும் வெள்ளை தோள்களையே பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கருப்பு தோல் அந்த ஸ்கிரீன்ல வந்து பல பேரை திரும்பி பார்க்க வச்சுது. பல சுருள் முடி அந்த காலத்துல இருக்கிறவங்களால தான் இந்த தமிழ் மக்களை கட்டி போட்டு வைக்க முடியும் அப்படின்ற பேச்ச மாத்தின ஒரு கேர் ஸ்டைலு, ஒரு முடியோட அந்த ஒரு பரட்டை முடி. மெதுவா பேசணும், மெதுவா நடக்கணும் அப்படின்னா தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இருந்த ஒரு வழக்கத்தை இந்த வேகம் அப்படின்ற நடை, உடை, பேச்சு, அந்த ஸ்டைலு அப்படின்னு எல்லாத்தையும் மாத்தின ஒரு நபர் அவருடைய வருகை. இதெல்லாத்தையும் விட தமிழ் சினிமா அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னு வேறு மாநிலங்களுக்கு ஏன் இந்த கடலை தாண்டி திரும்பி பார்க்க வைத்த ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்கே ஒரு விடிவு காலம் தர வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகள் கடவுளால உருவாக்கப்பட்டதோ என்னோ தெரியல. அதனாலதான் இந்த 49 வருஷம் ரஜினிசம் அப்படின்றத விட இது வந்து தமிழ் சினிமாவோட 49வது பிறந்த நாள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை ஆரம்பித்தது. தமிழ் சினிமாவை தெரியாதவங்க இருப்பாங்க, ஆனா ரஜினியை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ரஜினியை தெரிஞ்சதன் மூலம் தான் எங்க இருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்காரு, தமிழ் சினிமாவில் நடிக்கிறாரு அப்படின்னு அதுவே வந்து தெரிய வருது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்கிற ஒரே ஒரு விடயம், சில பேருக்கு சில விடயங்களை கடவுளே வந்து கொண்டாடுற விதமாக பல நிகழ்வுகளை பண்ணுவாருங்க. அது கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் அமையும். இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து 49 வருடம் 49 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம், சரிங்களா? அதில் நிறைய விடயங்கள் பல பேருக்கு பேசியிருக்காங்க. இன்று ஒரு விடயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெளிநாட்டுக்காரங்களை தமிழ் பேச வைத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அவருக்கு ஜப்பான்ல ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஜப்பான் படங்களுடைய அவருடைய படங்கள் வந்து ஒரு வந்திருக்கு. அங்க இருக்க நடிகர்களே ரஜினி என்ற பேரை படத்துல வச்சிருக்காங்க. சில வெளிநாட்டு படங்களையும் ரஜினி அவர்களுடைய அந்த ஒரு படங்கள், அவரை பற்றிய பேச்சுகள் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பங்களாதேஷில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகர், அவருடைய படத்துல தலைவர் சம்பந்தமான விடயங்கள், தலைவர் ஃபேனா வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற சில நண்பர்கள், ஹிந்தியில இருக்க நண்பர்கள் அங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டோம் என்ன மாதிரி நிலவரங்கள், அது பற்றிய ஒரு தகவல், சரிங்களா? அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய 49வது வருட இதை வந்து வேறு கன்னடத்தில் இருக்கிற ஒரு மேகசின் ஒரு தகவலை விட்டுருக்காங்க. இது எந்த உச்ச நடிகர்களுக்கும் கிடைக்கல, ரஜினிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் ரஜினி என்ற பேரை எவ்வளோ உச்சத்தில் இருப்பவர்கள் கூட அப்படி வந்து பிரமிப்பா பார்க்குறாங்க அப்படின்னு. அது என்னன்னு நான் சொல்ல கூட உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? அடுத்தது வந்து தலைவர் அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இந்தியா ஃபுல்லா இருக்கிற நடிகர்களிடம் அந்த ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட், அது வந்து பல பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அடுத்தது தலைவர் ரசிகர்கள் மட்டுமே இதை செய்கிறாங்க. நம்ம விக்ரம் அவர்களுக்கு ஒரு செஞ்ச விடயம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம், சரிங்களா?
ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். பங்களாதேஷ் படம் ஒன்று, அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஃபூன். டஃபூன் அப்படின்ற ஒரு பங்களாதேஷ் மூவி. டுஃபூன் சரிங்களா? யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதில் வந்து சஹீப் கான் அப்படின்றவங்க தான் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. அங்கே அவர் வந்து நம்மளுடைய எஸ்கே போல சரிங்களா, அவரை விட கொஞ்சம் மேலே இருக்க ஒரு நடிகர் தான். நான் பங்களாதேஷ் படம் பார்க்குறேன் இல்லை, பட் நண்பர்களோட பேசக்குள்ள சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவரோட ஒரு ஃபேனாக வந்து நடிச்சிருப்பாரு. அதில் அவருடைய அந்த படத்தில் வர்ற அந்த ரூம் ஃபுல்லாகவே தலைவரோட படங்களோட புகைப்படங்கள் வந்து இருந்திருக்கு. அந்த கண்ணாடியில எல்லாம் தலைவர் ஸ்டைலா இப்படி இருக்கிற போட்டோ எல்லாம் வந்து இருக்கும். தமிழே தெரியாதவங்களை தமிழை கத்துக்க வச்ச ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு மனிதர் தலைவர் தான் சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டோம், அங்க வந்து எப்படி இங்க தமிழ் படங்கள் பார்க்குறாங்களான்னா, தமிழ் படங்கள் இல்லை ரஜினி படங்கள்னா மார்க்கெட் இருக்கு. எப்படி தமிழ் படங்கள்ல ரஜினி படங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சரிங்களா? ரஜினி என்ற ஒரு நபரால தான் இந்த தமிழ் சினிமா உலகெங்கும் போயிருக்கு. அது இந்தியன் சினிமா அப்படின்னைக்குள்ளேயே பாலிவுட் தான், கான்கள் தான் அப்படின்னு இருந்த விடயத்தை மாத்தின ஒரே ஒரு நடிகர் இந்தியாவிலேயே, அது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். அப்போ சொன்னார்கள் பல பேர், ஜப்பான்ல எப்படி ரசிகர்கள் இருக்கோ அதே போல பங்களாதேஷ்ல. நான் சொல்றது வந்து இப்போ வேற நாடுகள், இப்ப இந்தியால இருந்து, தமிழ்நாட்டில இருந்து, இலங்கையில இருந்து, மலேசியால இருந்து பங்களாதேஷுக்கு போன நம்ம தமிழ் வம்சத்தை சேர்ந்த நபர்களோ இந்திய வம்சத்தை சேர்ந்த நபர்களோ இல்ல. அங்க பங்களாதேஷ்ல அவங்களோட தாத்தா, அவங்களோட அப்பா, அவங்களோட பிள்ளைகள் பங்களாதேஷ்ல வந்த வம்சாவளியா பிறந்தவர்கள் இருப்பார்கள்ல, அவங்களே தலைவர் ரசிகர்களா இருக்காங்க. தலைவரோட படங்கள், டப் செய்யப்பட்ட படங்களை விரும்பி பார்க்கிறவங்க எக்கச்சக்கம். தலைவரோட படத்துக்கு ஒரு மார்க்கெட்டே வேற மாதிரி அப்படி என்பது இது வேற எந்த நடிகருக்கும் இல்லை, இனிமேல் இருக்க போறதும் இல்லை. இது வந்து இன்று சோசியல் மீடியால வைரல் ஆகி கொண்டிருக்கிற ஒரு விடயம் சரிங்களா? இதை பார்த்துட்டு வேறு சில பேர், தங்கச்சி அந்த காக்காவை துரத்தி விடுமா, வேற சில பேர் வந்து கோல்கேனை கொடுத்து காசை கொடுத்து பொய்யா கிரியேட் பண்ணுவாங்க. பட் நிஜத்துல கடவுளே ஒருத்தருக்கு வந்து கிரியேட் பண்றதுன்னா அது தலைவருக்கு மட்டும்தான் சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விடயம், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பாக. இது வந்து ஒரு டாலிவுட்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று, ஒரு மேகசின்ல வந்து வந்தது. என்ன அப்படின்னா 49 years ஆஃப் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரஜினிசம் என்று போட்டுட்டு, பாலிவுட்ல வந்து ஹிக்கஸ்டா கிராஸ் பண்ண படத்தோட ஹீரோ வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் இல்லை. டாலிவுட்ல வந்து ஹிக்கஸ்டா கலெக்ட் பண்ண படத்தோட ஹீரோ வந்து சிரஞ்சீவி இல்லை. மாலிவுட்ல வந்து ஹிக்கஸ்டா கிராஸ் பண்ண படத்தோட ஹீரோ மம்மூட்டி இல்லை. அப்புறம் நம்ம கன்னட சினிமா, அதுல வந்து ஹிக்கஸ்டா கிராஸ் பண்ண மூவியோட ஹீரோ சிவராஜ்குமார் அவர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க பல வருடங்களாக ஜாம்பவான்களா இருக்கிறது இவங்க தான். ஆனா இவங்களுடைய படங்கள் வந்து அவ்வளவு பெருசா வந்து ஹிக்கஸ்ட் கிராசர் வந்து இல்லை. ஆனா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஹிக்கஸ்ட் கிராசர் இஸ் ஆல்வேஸ், எப்போதுமே ரஜினி சூப்பர் ஸ்டார் தலைவரோட படம் தான். இது வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச உலக சினிமால அமையல இப்படியான ஒரு விடயம். ரஜினி தான் அதிசயம், அற்புதம். அது ரஜினி என்ற பேருக்கு மட்டும், தலைவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. படைக்கும் போதே ரசிச்சு படைச்ச ஒரு நபர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது, தமிழ் சினிமா எப்பயோ பண்ண ஒரு நல்ல ஒரு விடயம். அதுக்கு தான் கடவுள் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு, பாக்கியம். ரஜினி என்ற ஒரு நபர் தமிழ் சினிமாவுக்கும் சரி, தமிழர்களுக்கும் சரி கிடைத்தது நம்ம பண்ண பாக்கியம் சரிங்களா? எத்தனை பேர் வந்து பெருமையா சொல்றாங்க, தமிழ்நாட்டில இருந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்க, ரஜினி வந்து உங்க ரஜினி நடிக்கிற படத்துல இருக்கிற அந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க.
அப்படின்னு ரஜினின்றதுனால ஒரு கெத்தை வந்து பல பேருக்கு கிடைச்சிருக்கு. இது வேற எவனுக்குமே வந்து இல்லை. சரியா? இதெல்லாம் காசு கொடுத்தா வராது, அது தானா வராது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்களே, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அப்படின்னா இப்ப என்ன போல, இப்ப நம்மளை போல வருத்தனமா இருக்கிற ரசிகர்கள், அவங்களும் ரசிகர்கள் தான். பட் சில அப்டேட் கொடுப்பாங்கல்ல தலைவர் ரசிகர்கள், எப்படி சொல்லலாம், இப்ப ஒரு பல வருடங்களாக இப்ப நம்ம அவங்களையும் ஃபாலோ பண்ணுவோம், அவங்கள்ட்ட இந்த அப்டேட் எடுக்கிறதுக்கு. அப்படி அவங்க எல்லா தலைவர் ரசிகர்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, யாராவது ஹார்ட் ஒர்க் பண்ணி இருந்தா ஃபர்ஸ்ட் பாராட்டுறது அவங்களா தான் இருக்கும். இவங்க தலைவர் ரசிகர்கள், ஆனா ஹார்ட் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பாராட்டுவாங்க. நம்ம விக்ரம் அவர்களுடைய ஒரு படம் இன்னைக்கு வந்திருக்கு போல இருக்கு. படம் நான் பார்க்கல, அதனால எப்படி இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா தலைவர் ரசிகர்கள் பல பேர் வந்து விக்ரம் அவர்களுடைய, அப்புறம் அந்த படத்தில் நடிச்ச மாளவிகா அவர்கள், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 2-3 போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆனா தலைவரோட படத்துக்கு எந்த நடிகர்களோட இப்படி அந்த ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணதே இல்லை. இதுதான் டிஃபரண்ட் பிட்வீன் தலைவர் ரசிகர்களுக்கும் அதர்ஸுக்கும் இருக்கிறது. சரிங்களா? தலைவர் எவ்வளியோ தொண்டை அவ்வளி. ஓகே, அடுத்தது இன்னொரு விடயம் வந்து நம்ம ராதா ரவி சார் அவர்களுடைய வீடியோ என்று பார்க்க முடிஞ்சது. அவர் கிளியராகவே சொல்லிட்டார், ரஜினிக்கு கிட்ட கூட எவனுமே வர முடியாதுன்னு. சரியா? இப்ப நம்மளை போல ரசிகர்கள் சொல்றது வேற. பட் ராதா ரவி சார் அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்க எங்க தாத்தா சொல்லுவாரு எம்ஆர் ராதா அவர்களை பற்றி. சரிங்களா? அந்த பரம்பரையில வந்தவர் ராதா ரவி சார் அவர்கள். அவர் வந்து எந்த நடிகரையுமே அப்படி சொல்ல மாட்டார், பிரம்மாண்டமா இப்படி சொல்ல மாட்டார். அவர் அன்றும் சரி இன்றும் சரி சொல்ற ஒரே ஒரு பேர், ரஜினிக்கு நிகர் எவனுமே இல்லை அப்படின்றது. சரியா? ஸோ நம்மளை போல ரசிகர்கள் சொல்றதை விட இப்படி ஜாம்பவான்களே பல, தங்கச்சி அந்த காகத்தை கலைமா, காகத்தை துரத்தி விடுமா. ஸோ இப்படிப்பட்ட ஜாம்பவான்களே இந்த செருப்படி பதிலடி கொடுக்கிறது காலம் செய்த கோலம். சரிங்களா? காலம் செய்த அற்புதம். ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.